வழிகளை வச்சிருக்காங்க. அதனால அது 2 மணி நேரம் தண்ணி தேங்கும். இப்ப 2வது பொய்கையில வந்து என் நிலத்துக்கிட்டே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கால்வாய ஊர்காரங்க என்ன பண்றாங்கன்னா டிரைனேஜாவும் பயன்படுத்திடுறாங்க. அரசாங்கத்துக்கு தெரியாம, NHக்கு தெரியாம டிரைனேஜாவும் இந்த கெனல்ஸை வந்து பைப்பு கொண்டு வந்து விட்டு அவங்களோட டிரைனேஜை பயன்படுத்துறாங்க. இதையும் கொஞ்சம் பார்க்கணும். எக்ஸாம் வந்து 4-5 அதிகாரி டிஎஃப் மாறிட்டாங்க. கட்டுவாங்க, கட்ட மாட்டாங்க. கட்டணாலும் பரவாயில்ல, அவங்களுடைய வனவிலங்கு அவங்க பிடிச்சி கட்டி போட சொல்லுங்க. இல்லையா, தண்ணி இல்லாத நேரடியாக வந்து விவசாய நிலத்தை தாக்குது. பல முறை மனு கொடுத்துருக்காங்க. பண்டு வருது, எப்போ வருது, எப்போ கட்டுறாங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு உடைப்பு மட்டும்தான் சரி செய்து தரணும். ஏற்கனவே தடுப்பணை அந்த செக் டேம் வந்து 3 ஏக்கர் 1, 2 ஏக்கர் 1 பரப்பில் வந்து செக் டேம் இருக்கு. தடுப்பு தான் உடைஞ்சிருக்கு, அந்த தடுப்பு தண்ணி நிற்கல, வெளியே இருக்கு. எல்லா ஏரியும் ஒப்பிடுச்சு இப்போ முக்கால்வாசி. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு டிராப் தண்ணி நிற்கல. வனவிலங்கு நேரடியாக இன்னும் 2 மாதம் கழிச்சு நேரடியாக விவசாய நிலத்தை தாக்கு. மனிதர் ஆர் உதயகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாரோ, அவர்கள் அவர் அறிவுறுத்தல் பேரில் முற்றுகை போராட்டமா ஒன்று, ஆர்ப்பாட்டமா ஒன்று, இல்லை அது என்ன அவர் ஆர்டினன்ஸ் கொடுக்குறாரோ அதை பிரகாரம் வந்து நடத்ததை நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். ஏன்னா கடப்பாடி ரேஞ்சர் சார் அந்த இடத்த போய் பார்த்தீங்களா சொல்லுங்க சார். அந்த இடத்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டேன் சார். இப்போ அது நம்ம வனக்குழு தலைவர் வந்து பண்றதுக்கு நான் வந்து நிதி இல்லை, அந்த நிதி பயன்படுத்தி செய்யலாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம். பட் வந்து அந்த கிராம உறுப்பு தலைவர் அந்த உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர்களுக்கு அந்த மேடம் குறைஞ்சு ஒரு வனக்குழுல இருந்து இருக்கிற பண்டலையாவது செய்யலாம் மேடம். யாருமே இல்லை மேடம், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அது அரசு இடம் மேடம். அவரு ஏரியா வந்து வேற மேடம், அவருடைய அமௌண்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது, இவங்க சொல்ற வந்து வேற ஏரியாவில் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ண இருக்கு மேடம் செய்யறதுக்கு. பட் அவர் தலைவர் வந்து பப்ளிக் லோன் கொடுக்க சொல்லி கேட்டுருக்காங்க மேடம். செல்ஃப் ஹெல்ப் கொடுக்கலாம் கூட்டம் அந்த கூட்டத்தில் பேச வைங்க. சரி, அது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குன்றத விலைக்கு சொல்லுங்க. சரி, சொல்லிட்டு அது தீர்மானம் போட்டு கொடுங்க. உடனே அந்த பணியை செய்யுங்க. சரி மேடம். அது வந்து கார்பரேஷன்ல வருது, இதுக்கு அது சம்மந்தம் இல்லை. தஞ்சாவூர் காப்பு காடு வந்து 2000 ஏக்கர் பரப்புள்ள ஒரு காப்பு காடு. வனவிலங்கு அதிகமாயிடுச்சு. அதான் வந்து அவர் சொன்ன லிமிட்டுக்கும் வேற, எங்க லிமிட் வேற. எங்களுக்கு வந்து கார்பரேஷன்ல வருது. ஐயா,